Right. So one more question from this topic, Harisha. What are the types of functions available in English? அதை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியும். சொல்லியிருக்கோமா? So அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோமா? What are types of functions? Okay. Limit. What are the advantages of function? ரெண்டு பாயிண்ட் இருக்கு சொல்லிருக்கேன் இல்லையா? ரெண்டு பாயிண்ட் நம்ம படிக்க சொன்னா ஈக்குவேஷன் கொடுத்தோம் ரஞ்சிகா அண்ட் கணேஷா. ரெண்டு பேருக்கு ஈக்குவேஷன் கொடுத்தோம். Are you completed? ரஞ்சிகா. Go and stand and play the points. Right. இது மாதிரி நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லலாம், ரெண்டு பாயிண்ட்லயே சொல்லலாம். அப்படி அழகா ஒரு சின்ன வேர்ட்ஸ்ல சொல்லலாம். So என்ன சொல்றாங்க, high degree of reuse of the code. High degree of reuse. Yeah. Reuse பத்தியா போடுறான். ஒரு முறை நீ வந்து ஒரு ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணிச்சா you can call many times. Write one, use many times. That is the concept of function. Write one time, use many times. That is the theme of the function or moral of the function. Okay, one more எழுதலாம், another time. So that is the function. அதனுடைய one of the advantage. இது வந்து உங்களுடைய knowledge தான். So அதெல்லாம் points கிடைக்கும். So இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, modularity of the program. இல்ல modularity means splitting the program into several parts within the system. So gettingla, what do you mean by modularity? We can split more than one part of the single program. So ஒரு program நம்ம several parts of பிரிச்சு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலா ஒண்ணா சேர்த்து ஃபைனல் சொல்யூஷன் வரும். நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், 5 பேருக்கு கொடுத்து 5 பேருடைய ரிசல்ட்டே வாங்கி ஃபைனல் ரிசல்ட் கொடுத்தோம். ஒருத்தரே உட்கார்ந்து அந்த சம்ம போட்டு லேட் ஆகும். இல்ல கார்த்திகா, உங்க அடிஷன், உங்க சப்ட்ராக்ஷன், உங்க மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண சொல்றாரு. ஒரு 2 வேல்யூஸ் கொடுத்தாரு. So அப்படின்னா அது ஒர்க் பண்ணி முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு you can take long time, sometimes or long time. Yeah. So அதே நீங்க என்ன பண்றீங்க, யாஷாசி ஒரு சம்ம, பவித்ரா கிட்ட ஒரு சம் கொடுத்துருங்க, அனிஷா கிட்ட ஒரு சம் கொடுத்து நீங்க ஒரு சம் கொடுங்க. உங்க இது எல்லாத்தையும் கன்க்ளூஷன் சேர்த்து ஃபைனலா நீங்க என்ன செய்யலாம், ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம். That is called modularity. பிரிச்சு கொடுக்கணும் நம்ம சொல்றியா, ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றியா, that is called modularity. What is your doubt? யாஷாசி. நான் கொடுத்தது 5 சம், அதனால உங்களுக்கு ஓகே 5 5 பேர் ரைட். ஓகே, இது மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், ஒருத்தரே பண்றதை விட அது ஸ்பிளிட் பண்ணி 4 பேர் கொடுக்கும்போது வாக்கு சீக்கிரம். ஓகே, let's start it. Like what are the types of functions today we can discuss about? What are the types of functions? என்னென்ன functions இருக்கு சொன்னா, built-in functions இருக்கு, அதே போல user defined function இருக்கு. built-in function தான் ஆல்ரெடி நம்ம pre-defined function னு நம்ம சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்ச விஷயம் தான் நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்கோம். பைத்தான்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபங்க்ஷன். இங்க என்ன சொல்றாங்க, 7th சாப்டர்ல பைத்தான் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் முன்னாடி ஆட் ஆச்சு, பைத்தான் ஃபங்க்ஷன். அது வந்து ஜெனரலா ஃபங்க்ஷன், ஆனா என்ன வரும், ஓகேவா? அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல டைப்ஸ் என்ன இருக்கு கேட்டா, built-in ஃபங்க்ஷன் இருக்கு, user defined ஃபங்க்ஷன் இருக்கு, அதே போல recursive ஃபங்க்ஷன் இருக்கு, and lambda ஃபங்க்ஷன். 4 types. How many types of functions you find out? What are the types of functions available in Python? 4 types. They are built-in function, user defined function, and then recursive function, lambda function. Next class we take clear. How many types one? வாங்க, one time நீங்க சொல்லனா திரும்ப போயிடும். வாங்க படிச்சுனா எழுதா கம்ப்ளீட் பண்ணா பத்தாது, ஆன்சர் சொல்லிட்டு தான் உட்காந்து படிச்சுட்டு. Function is the name to does which performs a particular task. Function is the name to does which performs a particular task.
பாருங்க பிரமிட் மாதிரி உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்து அதை சூப்பரா கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கான். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இடத்துல பில்ட் ஃபங்க்ஷன் தான், அதுக்கப்புறம் தான் என்னது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வரும், அண்ட் தென் recursive function and then lambda functions. சொல்லுங்க. Function is the name of which performs a particular. சரி வாங்க லத்திகா ஓடி வாங்க. Function is the block in conforms to a particular class. Function extension block input block here என்ன பண்றா பாருங்க. Functions are named blocks of code that are designed to do specific tasks னா இருக்கு. ஆனா நம்ம to do the specific task இருக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப போய் படிச்சு வாங்க. set functions சொல்லுங்க பாஸ் கரெக்ட்டா காம் சொல்லுங்க பாப்போம். set input block which performs a particular task. நீங்க உங்களுக்கு வேற கொடுத்தாங்க சொல்லுங்க. advantages of functions சொல்லுங்க. Avoids repetition and makes a high degree of அப்ப சொல்லுங்க. it avoids repetition and makes high degree of code reusing. It provides better modularity of the Right down here. So what are types of function means? User defined function, built-in function, lambda function, recursive function. இப்போ நான் என்ன சீக்வென்ஸ் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து built-in function and then user defined function and then recursive function. Last one is lambda. Okay, anyway, any sequence you can write the four types. That's all. Okay. எந்த சீக்வென்ஸ் நாம என்ன பார்ப்போம். ரைட் இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்றா யூசர் வாண்ட்ஸ் டு கிரியேட் இட்ஸ் ஓன் ப்ரோகிராம் ஆர் ஓன் ஃபங்க்ஷன். எனக்கு எப்படி தேவையோ நான் அப்படி எழுதுறேன்னா தட் இஸ் கால்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். மா பவித்ரா நான் சொல்றது கொஞ்சம் லிசன் பண்ணிட்டீங்களா? அப்ப யூசர் எப்படி ரைட் பண்றாங்களோ நான் எப்படி ரைட் பண்றனோ எனக்கு எப்படி தேவையோ அப்படி நான் ஒரு ஃபங்க்ஷனை என் விருப்பத்துக்கு நான் கிரியேட் பண்ணா தட் இஸ் கால்ட் யூசர். Who is user? We are all users. Those who are using a computer they are all called users. நம்ம எல்லாமே யூசர்ஸ் தான். அப்போ யூசர் டிஃபைன்ட் எனக்கு தேவையானதை நானே பூஜா அவர்களே டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றதான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்ப யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் பை தி யூசர் themselves. புரியுதா? அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி அத ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுங்க. சரி, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்ன சார்? ஆல்ரெடி அவைலபிள் இன் லைப்ரரி, பைதான் லைப்ரரி. அப்ப பைதான்க்குள்ள ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பேரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அதான் இங்க சொல்றாங்க ஃபங்க்ஷன் தட் ஆர் இன்பில்ட் வித் ஆல்ரெடி இருக்குப்பா. தட் இஸ் கால்ட் என்னது சேர் ஆல்ரெடி இருக்குப்பா, பெஞ்ச் இருக்குப்பா ஆல்ரெடி இருக்கு, ஃபேன் ஆல்ரெடி இருக்கு, எல்லா திங்ஸுமே இருக்குது ஆல்ரெடி. ஸோ அது எல்லாமே இன்பில்ட். ஆனா புதுசா ஒரு பொருளை நானே கிரியேட் பண்றேன்னா தட் இஸ் கால்ட் யூசர். ஓகே ரைட். அடுத்த லாம்டா ஃபங்க்ஷன் தட் ஆர் அனானிமஸ் அன்னேம்டு ஃபங்க்ஷன்ஸ். பேர் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பேரா? லாம்டா ஃபங்க்ஷன். அனானிமஸ் அப்படின்னு சொன்னா unnamed அர்த்தம். ஆக்சுவலா anonymous means unnamed. anonymous unnamed function. function that are anonymous unnamed function. அப்ப உண்மையிலே anonymous உடைய மீனிங் என்னன்னா பேர் இருக்காத ஃபங்க்ஷன். ஜெனரலா ஃபங்க்ஷனுக்கு அந்த ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்களா அதுக்கு உண்மையான மீனிங் anonymous means unnamed. அது ஆக்சுவலா பிராக்கெட்ல வரும். ரைட். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னப்பா ஃபங்க்ஷன்? அங்கே ரெண்டு செட்டு சீல் செட்லாம் போட்டு அப்ளை பண்றாங்க. ஃபங்க்ஷன் பேர் காமிச்சிட்டாங்க.
கூப்பிட்டாங்க எல்லாம் சொல்லுவோம் இன்னொருப்பா சரிப்பா என்ன பண்ணுச்சு அடுத்த அவனும் பண்ணாங்க இது மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா சொன்னா கண்டிப்பா அதுக்கு பேர் வச்சிருக்கோம் ஜென்ரலா ஃபங்க்ஷன் தான் ஒரு நேம் இருக்கும் கண்டிப்பா நேமே இல்லைன்னா அது பேரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்றா அதர்வைஸ் வந்து என்ன கிளியரா புரியுதுன்னா அன்நேம்டு ஃபங்க்ஷன் அப்ப அன்நேம்டு ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம் பூஜா Anonymous. அனானிமஸ் சொல்லலாம் அனானிமஸ் ஃபங்க்ஷன் வேற எப்படி சொல்லலாம் மறுபடியும் இங்க சொல்லக்கூடாது லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லலாம் anonymous function otherwise called Kartika lambda function சொல்லணும் other recursion function that calls itself is known as ஒரு program ஒரு function தன்னைத்தானே அழைத்துக் கொள்கிறது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுமா ஜெனரலா நான் என்ன பண்ணேன் ஒரு கண்டக்டரை போட்டு ஒரு கால் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அது அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சாங்க அந்த விஷயம் நான் கூப்பிடல அது பண்ண அழகாக அங்கேயே தான் நடந்திருக்கோம் நானே தான் வயிற்ற தனி போய் கொண்டு எடுத்துக்கிறோம் இது மாதிரியான விஷயம் நடந்துச்சு அப்போ ஃபங்க்ஷனை கண்டிப்பா நீ உருவாக்கிட்டேன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் உனக்கு ப்ராசஸ் பண்ணி ஆகும் நீ கூப்பிடவே வேணாம் அதுவே கால் பண்ணிட்டு அதுவே ஒர்க் பண்ணி அதுவே உனக்கு ரிசல்ட் கொடுத்துன்னு சொன்னாங்க எப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெகர்ஷன் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் இது அப்படியே ஃபர்ஸ்ட் சாப்டர் கூட பார்த்துக்கோங்க ஆர்இசின்னு வந்தா என்னது ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷன் அப்படியே क्वेश्चन இருக்கேன் அதுதான் சரி வாட் ஆர் த என்ன சொல்றது நோட்டேஷன்ஸ் ஆஃப் an algorithm ஐ மீன் நோட்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள எதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபங்க்ஷனல் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னா என்ன இதுல இருந்து ஒரு 1 மார்க் क्वेश्चन எக்ஸ்பெக்டடா நம்ம வச்சுக்கலாம் இந்த படிப்பு ஓகே क्वेश्चन என்னன்னா function must be defined to create and use certain function சரி ஒரு ஃபங்க்ஷனை எதுக்காக யூஸ் பண்றது அனுஷ்டே எதுக்காக நான் ஃபங்க்ஷன் கான்செப்டே ப்ரோக்ராம்குள்ள நான் யூஸ் பண்ணணும் சரி ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த ஃபுல் சாப்டர் சம்பாப்பு நம்ம சொல்லிச்சு அது நான் ஜென்ரலா ஒரு பைத்தன் ப்ரோக்ராமா போட்டு போறேன் ஜென்ரலா 8 3 போட்டு 7 போட்டு என்னது bit of a plus b போட்டு போயிடலாம் அதே நான் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணணும் அதே சம ஃபங்க்ஷன் போடணும் ஃபங்க்ஷனா மாத்தி போடணும் ஏன் போடணும் ஏன் அது விட ஜென்ரலா ஒரு ப்ரோக்ராமே போட்டு போயிடலாம் ஓகே அதே ஃபங்க்ஷன் கான்செப்ட் நான் யூஸ் பண்ணணும் எனக்கு என்ன ஏன் அது மாதிரி நான் யூஸ் பண்ணேன் எனக்கு என்ன தெரியும் சாதாரண சேர் வாங்கி போட்டு உட்காந்து ஏன் ரோலிங் சேர் வாங்க ரெண்டுமே சேர் வாங்கி போட்டு உட்காந்து ஈஸியா இருக்கும் ரோலிங் சேர் ஏன் வாங்கணும்னா என்ன அட்வான்டேஜ் இருக்குதா அது ரெண்டுமே சேர் அது மாதிரி ப்ரோக்ராம் சாதாரண ஒரு ப்ரோக்ராம் பண்ண அதுவும் ப்ரோக்ராம் தான் அது இல்லாம அது அப்படியே மாத்தி ஃபங்க்ஷனா பண்றதும் ப்ரோக்ராம் தான் சரி அதுல என்ன பெனிஃபிட் ரோலிங் சேர் சார் எவ்வளவு திரும்பிக்கலாம் சார் இதுல திரும்ப முடியாது சார் கரெக்டா ரொம்ப வசதி பண்ண முடியாது சார் ஆனா அது மாதிரி ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுது இப்பதானே சொல்லிட்டு போனாங்க சார் நான் இது ரீயூஸ் பண்றேன் சார் ஐடென்டிட்டி ஆஃப் ரீயூசிங் த கோட்னு சொன்னாரா அதான் திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் சார் அதுலாமே நான் சொன்ன ரைட் ஒன் டைம் யூஸ் மெனி டைம் சரி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன மாடுலாரிட்டி ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம சொல்யூஷனை ரொம்ப குயிக்கா கண்டுபிடிக்கலாம் it cannot take long time for the solving a given problem functional
சாதாரண ப்ரோக்ராம் எழுதினா நம்பர் ஆஃப் கோடிங் அதிகமா போயிட்டே இருக்கும். அதே இடத்துல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா ஷார்ட்டா பண்ணுவோம். இதெல்லாம் அட்வான்டேஜ் சாஸ்திரி. ஒரு கட்டிடாம இருக்கட்டும், நீ கார்த்திகா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ். கார்த்திகா உங்கள்கிட்ட தூக்கி போனா இருக்கட்டும், நீ வந்து கார்த்திகா தூக்கி போனா இருக்கட்டும், ஏன்னா கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Function must be defined to create and use certain function. ஒரு குறிப்பிட்ட தேவைகளுக்காக நம்ம அதை உருவாக்கணும். அதுக்கு என்னென்ன ஒர்க்ன்றதை create and define to create and use certain functionality. There are many built-in functions that are comes within the language Python. நிறைய inbuilt language வந்து இருக்கலாம். built-in language சொன்னா otherwise பார்த்து predefined language. I mean predefined functions சொல்றேன். என்ன சொல்றாங்க? Inbuilt functions otherwise called as predefined functions சொல்றோம். ஓகேவா? instant of print of அதே போல input of அப்புறம் input of சோ இதெல்லாம் என்னது predefined functions. print of function எதுக்கு சொல்றது? அவுட்புட் கொடுக்கிறதுக்கே ஒரு கோடிங் எழுதுறியா நீ? அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கோடிங் எழுதுறியா? நான் கேட்கிற பிரச்சனை சரியா புரிஞ்சுக்கிட்டா நீ எனக்கு சொல்லு. ஒரு கோடிங் எழுதுறேன், அது அவுட்புட்டுக்கு தனியா சில கோடிங்ஸ் நான் எழுதுறேன். என்னுடைய அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்றதுக்கு நான் செப்பரேட்டா பண்ணுவேன். என்ன பண்றோம்? அந்த கொஸ்டின் சரியா புரிஞ்சுக்கிட்டா கொஸ்டினை சரியா புரிஞ்சு நான் என்ன கேட்கிறேன், பிரிண்ட் ஆஃப் ஒரு கோடிங் நான் ரைட் பண்ணேன். அவுட்புட் எழுதுப்பா, பிரிண்ட் ஆஃப் நான் கோடிங் எழுதுறேன். ஏன் நான் ஜஸ்ட் கால் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் கால் பண்ணா அவுட்புட் கொடுத்துதா? உண்மைதான்பா. பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே பைத்தான்ல அவுட்புட் வந்துமா வராதா? அதுக்கும் நான் கோடிங் செப்பரேட்டா எழுதி ஸ்டோர் பண்ணிச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். இல்ல ஆல்ரெடி அப்படியே இருக்கு. ஏற்கனவே பிரிண்ட் ஆஃப் பண்ற பேர்ல ஒரு கோடிங்க ரைட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதே முன்னுடைய ப்ரோக்ராம்ல நீ என்ன பண்ணிக்கிற, ஜஸ்ட் கால் பண்ணிக்கிற. அவ்வளவுதான். ரன் டைம் மெத்தட்ல எனக்கு இன்டிஜர் வேல்யூ கெட் பண்ணு அப்படின்னு என்ன கமெண்ட் இன்டா இன்டா சொல்றியா? அப்ப இந்த இன்டா ஃபங்க்ஷன் நீ கோடிங் எழுதியா? ஜஸ்ட் கால் பண்ணிக்கிற. அப்ப உங்களுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடிங்களுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரெடியூஸ் ஆகுதா இல்லையா? சப்போஸ் அந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷனே இல்லைன்னா நான் இன்ட் ஆஃப் தனியா கோடிங் எழுதணும், பிரிண்ட் ஆஃப் தனியா கோடிங் எழுதணும், இன்புட் ஆஃப் தனியா கோடிங் எழுதணும். அப்ப என்னுடைய கோடிங்களுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகமாகும், டைம் நிறைய செலவாகும், வேஸ்ட் ஆகும். அப்ப எதெல்லாம் வந்து பைத்தான உனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நேற்று வரைக்கும் இதெல்லாம் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இல்ல வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் இவ்வளவு நாள் பைத்தான் படிச்சுட்டு வரானுமா, கிட்டத்தட்ட 1 month படிச்சுட்டு வரானுமா. என்னென்ன ஃபங்க்ஷன்னா இன்பில்ட்ல வருது இல்ல வந்து பில்ட்-இன்ல வருது, ரெண்டு வருது. பில்ட்-இன் ஃபங்க்ஷனை சொல்லுங்க பாப்போம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுப்பா, சொல்லுங்க. யாரு நான் கேட்கறது என்ன மெத்தடு ஏன் இருக்கு அதெல்லாம் நான் கேட்கிறேன். எனக்கு உனக்கு தெரிஞ்ச இன்பில்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷனை சொல்லுங்க. வெரி குட். பாருங்க கிளாஸ் ரெண்டு பேர் இல்ல, கிளாஸ் ரெண்டு பேர் இருக்கு. ஓகேக்கா புலிஷா வந்து இவ்வளவு லேட் ஆகும்.
எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். int of, input of, print of, quote of, str of, other string. string के कोल्ला str of ऊपर भी आवश्यक है, just input of put of. But int அதுக்கு functions. அது நாம நேத்து ஒரு function புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க chr. Yeah, chr of your function நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணேன். chr. So இதெல்லாம் predefined function. இது பேர் தான் built-in function. அப்ப built-in function போடுறதா எப்படி exams for built-in function எழுதிப்பா. Always pencil எடுத்தீங்கன்னா உங்க என்னாச்சு ஒரு ஃபைனல் ஒரு கிளாஸ் போடுற ஐ மீன் கிளாஸ் போடுற ப்ரோக்ராம் என்னாச்சு இங்க நோட் நான் இன்சர்ட் பண்ணி டைப் பண்ணிட்டா ஏதோ ஒரு விஷயம் நீங்க எப்படி ஃப்ரைடேல சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே என்ன சொல்லி பண்ண சொல்லுங்க கிளாஸ்ல நோட் சொல்லி Questions and all very categories to the class of fourth class and subject chilla fifth class and subject Monday yes Monday sir fifth class after Korea class sir 2 only night 2 or 3 எழுதியப்பா சரி இதெல்லாம் பாருங்க யாசஸ்டின் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஜஸ்ட் இத கால் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் இன்புட்டை கால் பண்ணா இன்புட்டை கெட் பண்ண நம்ம கிட்ட இருக்கும் print command print of function யூஸ் பண்ணா அவுட்புட் கொடுக்கும் நமக்கு ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே கோடிங் வந்து ஆல்ரெடி அவைலபிள் இன் பைதான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம் புரியுதா இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை தான் நாமே கிரியேட் பண்ண போறோம் தட் இஸ் கால்ட் யூசர் ஓகே Right. There are many built-in functions that comes with that language Python, for instance, printf function. But you can also define your own function. That is called user-defined function. Okay, very good. You can define a function that are multiple things that need to be noted. சரி சார் நான் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண ஆசைப்பட்டா நான் சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சு சோ முதல் பாயிண்ட் நான் என்ன நடக்குது அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி இங்க புக்ல அதே தான் கொடுத்துருப்பான் இருந்தா நான் என்ன பண்றேன் போர்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் need for function user defined function user defined functions so they are all essential இப்ப நான் என்ன எழுத போறேன் கண்டிப்பா இருக்கணும் ஃபங்க்ஷன் நீ கிரியேட் பண்ணா சுதிஷா I want to create one function சொன்னா you can note at this given points or need for என்னது user defined function கட்டாயம் தெரியும் ஃபர்ஸ்ட் பைத்தான்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணனும்னா இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மங்களகரமா ஆரம்பிக்கும் போது என்ன எப்படி ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் தொடங்குறோம் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம் மங்களகரமா ஆரம்பிக்கும் ஒரு வியத்தை தொடங்க ஜமாஞ்சே இன்னைக்கு கூட நம்ம முதல் ஃபுல் போர்ஷன் எழுதுறோம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் எழுதுறோம் வியத்தை ஒரு பண்ணி அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இங்கே பைத்தான்ல எடுத்தா நம்ம வந்து 5 கேட்க முடியும் அதனாலதான் அயலாண்ட கைடா வால் கோர்ஸ்ல என்ன சொல்றாங்க புத்தகம்லாம் ஏற்ற வேணாம் நான் சொல்றது நீங்க செய்யுங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுங்கன்றாங்க டெஃப் என்ன கீவேர்டுமா ஆமா டெஃப் மா இது என்ன டெஃப் வாட் யூ மீன் பை டெஃபினட் டெஃபினிஷன் அதோட 3 லெட்டர்ஸ் தான் இது டெஃபினிஷன் விளக்கம் டெஃபினிஷனா விளக்கம் அதான் டெஃப் அப்ப இதுல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் எடுக்கறாங்க டெஃப்ன்ற கீவேர்ட் அப்ப which keyword to define a function in python கேட்டா ரசிகா நீங்க டெஃப் அப்படின்ற கீவேர்ட் தான் பாக்கணும் கேரக்டர் டி இருந்தா ராங் இந்த மாதிரி டெஃப்
நான் ஒண்ணுமே சொல்லல. Which key is used for ஓ கொஸ்டினா which key is used for defining a function in Python? Defining a function in Python. அப்படின்னு கேட்டா def. ஓகேவா? def keyword கட்டாயம். அப்ப எந்த கீவேர்டோட ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆரம்பிக்குது, டெஃபினிஷன் ஆரம்பிக்குதுன்னு கேட்டா def. அப்ப def keyword கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும் இல்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட். செகண்ட் பாருங்க, ஃபங்க்ஷன் நேம் அவசியம் கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, என்ன ஃபங்க்ஷன் கேட்டா சொல்லணும் இல்லையா? அப்ப ஃபங்க்ஷன் நேம் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடா கால் பண்ற ஃபங்க்ஷன் வச்சுட்டு பஞ்சாப்னு சொல்லுங்க. உடனே நாலஞ்சு குழந்தைக்கு காது நிகழ்ச்சி வச்சுட்டு கல்யாணம் பத்திரிகை கல்யாணத்தை ஆரம்பிச்சு சமயம் இல்ல. அது மாதிரி நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றியோ ஜோபினா நீ அந்த பேரை கரெக்டா வச்சு சார் ஜோபினா வச்சா தப்பா சார், தப்பே கிடையாது. அது யூசர் டிஃபைன். நான் எப்படி பண்றேன் அதான் ஏன் பையன் நான் பேர் இருக்கு. நீ வச்ச பேர் எனக்கு பிடிக்கல, நான் மாற்றி வச்ச ஒரு மிஸ்டர். இந்த வரலாறு தெரியுமா? இந்த ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பக்கத்துல நான் பேர் வச்சிருந்தேன். சாட்சி முன்னாடி ஒரே மீனிங்ஃபுல் கான்செப்ட் நான் பேசி பார்க்காத மீனிங்ஃபுல் ஆகும். ரைட். இப்போ சி பிளஸ் பிளஸ் ஜெனரேட் C++ ஜெனரேட் பண்ணது who is the developer of C++? சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. கைடோ வால்டர் சொல்றாங்க. சார் ஜே ஆரம்பிக்குமா? நான் எழுதுறேன். அது யாராவது ப்ரொனன்சியேஷன் பண்றீங்களா? ஓ கிளாஸ்ல இருக்கேன். இப்பதான் பேரறிவாளி நீங்க எனக்கே தோணுது கஷ்டம் தான். அவர் நேமா அப்படிதான் ஆரம்பிக்குது. அவங்க சொன்ன மாதிரி
இதுமா இந்த விஷயத்துக்காக ஓகே ஓகே ரைட். இங்க பாருமா, நீங்க சொன்ன மாதிரி பி சைலண்ட். அவங்களுடைய உண்மையான பேர் என்னன்னா டெவலப்பர் ஆஃப் சி பிளஸ் பிளஸ் மீன் ஜாக் ஸ்டவுட்டர் அப்படின்றதா ஸ்டவுட்டர். உண்மையான பேரு ஆக்சுவலா இப்ப என்ன அவங்களோட டெவலப் பண்ண அந்த லாங்குவேஜ் அவங்க என்ன பேர் இருக்கிறாங்கன்னா பேர் இருக்கு. அதுவே பப்ளிக் கிளாஸ் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா 1975 வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நியூ கிளாஸ் நியூ சி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, நியூ சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவரு ஆக்சுவலா அதோட லாங்குவேஜுக்கு அவர் வச்ச பேர் நம்ம சி வித் கிளாஸஸ், சி வித் கிளாஸஸ். ஆனா அப் டு 1980s வரைக்கும் நினைக்கிறேன். ஆமா 1980 வரைக்கும் பொதுவா நம்மள மாதிரி காமன் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, இத நியூ சின்னு சொன்னாங்க. நியூ சி ஏன்னா சீல சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்ததுதான் சி பிளஸ். ஓகே சரி, இந்த சி லாங்குவேஜ் டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொன்னா, சி லாங்குவேஜ் டெவலப் பண்ணது யாருன்னா டென்னிஸ் ரிச் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் சி லாங்குவேஜ் கொண்டு வராங்க. சோ அதுல இருந்து டெவலப் பண்ணி அதோட அட்வான்ஸ் பண்ணது யாருன்னா ஜாக் ஸ்டவுட்டர் பண்றாங்க. ஆனா அவங்க அந்த லாங்குவேஜ் வச்ச பேரு சி வித் கிளாஸஸ். அப் டு 1980s வரைக்கும் அதை என்ன சொல்றாங்க, நியூ சின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த பேர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் இருக்கு, இந்த நியூ சி இதெல்லாம் வேணாம், சி வித் கிளாஸஸ் ரொம்ப ஈஸியா போகுது, அதுவும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. சோ அதனால என்ன பண்ணலாம், என்ன எக்ஸ்டென்ஷன் இல்லை. ஆக்சுவலா எதுல இருந்து எக்ஸ்டென்ஷன் இது, சி லாங்குவேஜ்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி அட்வான்ஸா பண்ணி கொண்டு வந்து. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, சி பிளஸ் பிளஸ் சரி அந்த சி லாங்குவேஜ் சரி ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, தட் இஸ் கால்ட் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்ப which one is increment operator in C ன்னு சொன்னா plus plus. ஓகே, அப்போ இது முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த C++ அப்படின்னு. சோ இந்த பேரை who is coined the name of C++ னா Rick Mossity. Rick Moss அப்படின்றவங்க தான் இந்த பேர். Rick Mossity அப்படின்றவங்க தான் இந்த பேரை வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே டெவலப் பண்ண முடியாது ஜாக் ஸ்டவுட்டர். சோ இந்த விஷயங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கமா, காலேஜ் லெவல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சி லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் என்ன கேட்டீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் லாங்குவேஜஸ், காட் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் திஸ் வேர்ல்ட்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இவங்க தான். அதுக்கு எவ்வளவு லாங்குவேஜஸ் வந்துருக்கு, நிறைய லாங்குவேஜ், டாஸ்க் போர்ட்ரான் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம யூஸ் பண்றதுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னா டென்னிஸ் ரிச். என்ன கேட்டீங்கன்னா காட் ஆஃப் த லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் யாருன்னு கேட்டா டென்னிஸ் ரிச் தான். இதுக்கு ஒரு 6 years பேக், சாரி ஒரு 10 years பேக் தான் அவர். ஆனா இந்த ஜாக் ஸ்டவுட்டர் இருக்காங்க, நலமோட சந்தோஷமா இருக்காங்க. ரைட் ஓவர் பர்சன் ஜாலியா இருக்காங்க. இங்க கூகுள் கம்பெனியோட ஒன் ஆஃப் தி சிஇஓவா இருக்கு. ரைட் ஓவர் பர்சன் பைத்தான் கோர்ஸ் சிஇஓ. டைம் ஆகுமா?
அப்ப டெவலப் பண்ணது ஒருத்தர், ஆனா பேர் வச்சது இன்னொருத்தர். தெரிஞ்சுக்கிட்டியா? இதெல்லாம் போன 11th போர்ஷன் இருந்தது மாதிரா. இதையே காலேஜ்ல போயிட்டு ஆக்சுவலா நான் படிக்கிற சாம்சங் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, காலேஜ்ல அவங்க போய் ப்ரொஃபஸர் இருந்தேன் சார், யூ ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ எனிதிங் அபௌட் சிங்கிங் ரைட்டாங்க. புரியுதா? அது மாதிரி ரைட்டானே போதும். ஃபங்க்ஷன் நேம் பார்த்துக்கோ. கவனிக்கிற ஒரு நிமிஷம். ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது சரி, ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சரி, ஒரே மாதிரி இருக்கும். பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஃபங்க்ஷன் நேம் மஸ்ட் பி கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவா ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் இவங்க எதனா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அப்படிதான் கால் பண்ணணும். ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துட்டு கேப்ஸ் கால் பண்ண கூடாது. அது மாதிரி செய்யணும். ஓகேவா? இல்ல வந்து கேப்ஸ்ல கொடுத்து ஸ்மால்ல கால் பண்ணணும். கேஸ் சென்சிட்டிவ். ரைட். தேர்ட் ஒன் பாருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாராமீட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் தேவைப்படும். பாராமீட்டர்ஸ் டெஃபினட்டா வேணும். எங்க போயிட்டு வரீங்க? யாரு? சரி. Parameters சொல்லணும். Parameters is nothing but function variable. அம்மா வேரியபிள் மாதிரி function variable. ஒரு வேரியபிள ஃபங்க்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வேரியபிள ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, அது பேர் நம்ம பாராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற வேரியபிளுக்கு பாராமீட்டர் நிறைய கான்சென்ட்ரேஷன் கிளாஸ்ல இல்லாம இருக்கு. சில பேர் அன்வான்டட் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அன்வான்டடா பேசிட்டு இருக்கீங்க, அன்வான்டடா நீங்க சில விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. வேணாம் விட்டுருங்க. என்ன சொல்றோம்னா அது மட்டும் ரிசல்ட். புரியுதா? ரிசல்ட் பண்ணது வரைக்கும் நாங்க கவனிச்ச விஷயம் வந்து என்ன சொல்றோம்னா அது மட்டும் காதுங்க. பாராமீட்டர்ஸ் மஸ்ட் ஃபார் ஃபங்க்ஷன். இந்த டெஃப்ன்ற கீவேர்ட் கண்டிப்பா இருக்கும். ஃபங்க்ஷன் நேம், கேஸ் சென்சிட்டிவ் பார்த்துங்க. தேர்ட் வந்து பாராமீட்டர்ஸ். பூஜா வாங்க. பூர்வீகா பக்கத்துல இருக்காங்க. ஃபோர்த் வேர்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணுமா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா டெர்மினேஷன் ஆஃப் த எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். டெர்மினேஷன் ஆர் எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். எந்த இடத்துல நீ வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறியோ அங்கேயே வந்து என்னாச்சு ஃபங்க்ஷன் ஃபினிஷ்டு. எந்த இடத்துல நீ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கறியோ அங்கேயே உங்களுக்கு எது ஃபினிஷ்டு? ஃபங்க்ஷன் ஓவர். பட் எல்லா ஃபங்க்ஷனுமே ரிட்டர்ன் இருக்கணும்ன்றது கிடையாது. ரொம்ப எசென்ஷியல் கிடையாது. பட் சார் நீங்க வந்து சார் தெரிஞ்சு சொல்றது கேக்குதா? அங்க நடுவுல உட்கார்ந்துங்க. சொல்றது கேக்குதா? சொல்றது கேக்குதா? சைன் அப் பண்ணுங்க. பட்டுட்டா. தேங்க் யூ சார். பூர்விகா சொல்றது கேக்குதாமா? இதான் உனக்கும் பூஜாவுக்கு இருக்கிற வித்தியாசம். புரிஞ்சுக்கிட்டியாமா? இதெல்லாம் வந்து எசென்ஷியல் ஃபார் ஃபங்க்ஷன். வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃப் கீவேர்ட் இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், கேஸ் சென்சிட்டிவ், பாராமீட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த பாராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வந்து கவனிங்க, 2 டைப்ஸ் ஆஃப் பாராமீட்டர் பார்த்துருக்கோம். ஐ மீன் லாஸ்ட் இயர் மீன்ஸ் போன போர்ஷன்ல
ரெண்டு டைப்பான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சில சி பிளஸ் பிளஸ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர் சொல்றான், இன்னொன்று வந்து ஃபார்மல் பேராமீட்டர் சொல்றான். ஃபார்மல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் வந்து क्वेश्चंस வரும். கேட்ச்ல நோட் பண்ணிக்கோ, எழுதி வச்சுக்கோ, சொல்றத மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோ. what are the types of parameters கேட்பேன். actual parameters, formal parameters. அப்போ which one is called formal parameters means எதெல்லாம் நீங்க வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்களோ சோ அதெல்லாமே ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். formal parameters சொல்றோம். அப்போ which variable used only for the function that is called a formal parameters. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட். என்னன்னா any variable used for the function is called as a counter variable, otherwise called a control variable நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி any variables used for the function that is called a formal parameters. Which one is having input from the user? நம்ம கிட்ட எந்த வேரியபிள் இன்புட் கெட் பண்ணுதோ that is called actual parameters. இது எங்க இருக்கு? மெயின் ப்ரோக்ராம்ல எங்க இருக்கும்? மெயின் ப்ரோக்ராம். ஃபங்க்ஷன் இருக்காது, ப்ரோக்ராம்ல. ப்ரோக்ராம் வேற, ஃபங்க்ஷன்ஸ் வேற. ஆனா ப்ரோக்ராம்ல தான் இது வரும் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சரி, அப்ப ஆக்சுவல் பாராமீட்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோமா? நோ, ப்ரோக்ராம் குள்ள யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவல் பாராமீட்டர்ஸ். ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் தான் ஃபங்க்ஷன் குள்ள யூஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ரோக்ராம் குள்ளமா, இது வந்து ஃபங்க்ஷன் குள்ள. புரியுதா? இன்னும் சொல்ல, இன்னும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சொன்னா, இதுதான் வந்து ஒரிஜினல் பாராமீட்டர்ஸ், ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட். ஏன் இந்த மாதிரி சொல்றோம்னா, இதனுடைய வேல்யூ தான் இது காப்பி பண்ணும். டைரக்டா ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் நாம வேல்யூஸ் கொடுக்க மாட்டோம். யார்கிட்ட கொடுப்போம்னா ஆக்சுவல் பாராமீட்டர்ஸ் தான் கொடுப்போம். அந்த வேல்யூஸை யார் காப்பி பண்ணிக்கிறாங்க? ஃபார்மல் பாராமீட்டர்ஸ். அப்ப எங்க இருக்கிற வேரியபிள்ஸ் நாம ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் சொல்றோம். ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண வேரியபிள்ஸ் நம்ம ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் சொல்றோம். புரியுதாமா? நான் வேல்யூஸ் கேட்கல, புரியுதா? பட் இங்க பாருங்க, இப்போ C++லியோ என்ன சொல்றேன்னா பாராமீட்டர்ஸ் அதர்வைஸ் கால்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். பாராமீட்டர்ஸ் சொல்லலாம், அது என்னன்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கிரீன் கலர், இந்த கலர் இல்லையா? சோ இது வந்து இது பாராமீட்டர்ஸ். கிரீன் கலர்ல இப்ப என்ன சொல்றோம்னா பாராமீட்டர்ஸ். சோ இதுக்குள்ள இருக்கிற ரீஃபுல் பாயிண்ட் சொல்றோம்ல. சரி, இதுக்குள்ள இருக்கிற ரீஃபுல் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாமே. கவனிமா, செஞ்சு முடிச்சியா? ஆன்சர் போகிட்டே அதை வெளியே போயிருக்கேன். கொஸ்டின் கேட்டா கேட்டு கேட்டு வெளியே தோற்று சரிக்கிறவங்களா? எப்படி வசதி? x equal to 10. எல்லாம் பாத்துக்கோங்க, சின்ன கான்செப்ட் புரியுதா? வெளியே போயிடுது. ஓகே, அப்ப xன்றது ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சோம்னா பாராமீட்டர். என்னமா? எல்லாரும் புரியலனா புரிஞ்சுக்க சொல்லுவாங்க. ஆமா, புரிஞ்சுட்டு क्वेश्चन ஆன்சர் பண்ணா வெளியே போயிடுது. புரியலனா திரும்ப கேட்கணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா xன்றது பாராமீட்டர்மா, நம்ம வேரியபிளா பார்க்கிறது எல்லாமே பாராமீட்டர்ஸ். அதுவே வந்து இந்த வேல்யூஸா பாக்குறோம் இல்லையா? அப்போ பாராமீட்டர்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ தான் ஆர்குமெண்ட்ன்றா பைத்தான். ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் சொல்றோம். ஆனா C++ல அப்படி சொல்லலாம், பாராமீட்டர்ஸ் அதர்வைஸ் கால்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். இப்போ இங்க வேற பைத்தான். அப்போ ஆர்குமெண்ட்ஸ்ல என்னன்னா we can give some values to the parameter, that is called argument. இப்போ நான் கோட் எடுத்து பார்த்தது x வந்து வேரியபிள் தானே, அப்ப அது வந்து பைத்தான் என்ன சொல்றான்? பாராமீட்டர் சொல்றான். அதுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் சொல்றான் ஆர்குமெண்ட் சொல்லி. ஓகே, இப்ப பாராமீட்டர்ஸ் வேற, ஆர்குமெண்ட்ஸ் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். பாராமீட்டர்ஸ்னா functions variables are called as parameters. Some value assigned to the parameters, that is called as arguments. ஏதாவது வேல்யூ நீ அசைன் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூஸ் பேரு ஆர்குமெண்ட்ஸ் எங்க சொல்றாங்க? பைத்தான். வெரி குட். இன் பைத்தான் அது மாதிரி வேரியேஷன்ஸ் தான். பட் அதர் than பைத்தான் எல்லாமே ஒண்ணு தான்.
parameters otherwise called r equals to either other than pi. So இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது இல்லையா, அதுதான் இப்ப இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காருப்பா இங்க பாருங்க. ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் பிகின்ஸ் வித் த கீவேர்ட் டெஃப். சரியா? ஃபர்ஸ்ட் டெஃப் எழுதலாம், ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம். சரியா? அதே மாதிரி நேம் அண்ட் parenthesis. parenthesis என்ற parenthesis எதுக்காக யூஸ் பண்றோம்னா பாராமீட்டர்ஸ் டிக்ளேர் பண்ணணும். பாராமீட்டர்ஸ் எப்படி கொடுக்கணும், கண்டிப்பா நாம parenthesis குள்ள தான் கொடுக்கணும். அது எங்க இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் பக்கத்துல. மேபி அது யூசர் ஆப்ஷன் அது ஆப்ஷன், பாராமீட்டர்ஸ் ஆப்ஷன், வெறும் parenthesis கூட இருக்கும். நான் ஆர்குமென்ட் பாஸ் பண்றேன் வேல்யூஸ் கொடுத்துறேன்னா நீங்க என்ன பண்ணலாம், பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் அதுவே ஒரு கால்குலேஷன் போட்டு அவுட்புட் கொடுத்து இன்புட்டே கொடுக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி வெறும் பாராமீட்டர்ஸ் மட்டும் போடும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எழுதலாம் என்னது பிரிண்டிங் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன எழுதணும், இன்புட் பிரிண்ட், அதே போல என்னது அப்புறம் வந்து இன்ட் ஆஃப் ஃப்ளோட் ஆஃப் எஸ்டிஆர் ஆஃப் அதே ஸ்ட்ரிங் ஆஃப் அப்புறம் வந்து எஸ்டிஹெச்ஆர். இதெல்லாம் எப்படி எழுதணும், பக்கத்துல parenthesis போட பாத்தீங்களா, parenthesis போடலாம். சோ அதுதான் வந்து ஃபங்க்ஷனுடைய ஐடென்டிஃபிகேஷன். அப்படி இருந்தாச்சே ஃபங்க்ஷன் parenthesis பக்கத்துல இருந்தா பேரே ஃபங்க்ஷன். இப்படி பாக்குறேன் ஒரு சின்ன டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். இங்க பாருமா, இப்ப இன்ட் நான் எழுதுறேன், இதெல்லாம் பாத்துக்கோ, ஃப்ளோட்னு எழுதுறேன். இப்படியே நான் விட்டேன்னா இது பேர் டேட்டா டைப். எதுல C++ல Cல இது பேர் என்ன, டேட்டா டைப். அப்ப இன்டிஜர் ஒரு டேட்டா டைப், ஃப்ளோட் ஒரு டேட்டா டைப். அதுவே நான் பக்கத்துல இப்படி போட்டேன்னா it is not a data type, it is a function. அதனா டிஃபரன்ஷியேஷன் சொல்லிட்டு கவனிச்சீங்களா, பேரா parenthesis இல்லாம இருந்தா இது பேர். இப்ப இது இல்லப்பா, இது இல்லப்பா. இப்போ இத நம்ம C-லயோ C++ல என்ன சொல்றாங்க, டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. அதுவே பேரா parenthesis போட்டேனா இப்போ இது என்ன மாறிடுச்சு, ஃபங்க்ஷனா மாறி. எதை வச்சு நீ இந்த ஃபங்க்ஷன் சொல்றத அது பேரா parenthesis தான் அதை ஐடென்டிஃபை பண்ணும். சரி, why we want to using this parenthesis மா ஐடென்டிஃபிகேஷன் பண்றது. ஓகே, சரி நான் ஏன் யூஸ் பண்றேன், ஃபங்க்ஷன் சொல்றதுக்காக யூஸ் பண்றேன். ரைட், எதுக்காக அந்த நம்ம யூஸ் பண்றோம்னா if you want to give some parameters, நீ பாராமீட்டர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ரன்டைம் மெத்தட்ல இன்புட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா அதுல நீங்க என்ன பண்ண வேரியபிளை டிக்ளேர் பண்ணு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க நீங்க, நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம், அது பேரு நெஸ்டட் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஏற்கனவே அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோமா, ஒரு வைல் கூட ஒரு லூப்ல இன்னொரு லூப் யூஸ் பண்ணா நெஸ்டட் ஃபங்க்ஷன் போடுறோம். அதுதான் ஆமா.
டேய் போதும். சரிப்பா, தனுஸ்ரீ. Listen the class. Write down. If any input parameters are presented, should be placed within these parameters. ஏதாவது parameter input pass பண்ணி ஆசைப்பட்டீங்கன்னா நீ வந்து parameters record பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் அது மாதிரி பண்ணல. ஜெனரலா ஒரு ஃபங்க்ஷன் நான் டெரைவ் பண்றேன்னா அது கூட தேவையில்லை. When you define a function, the code block always பாருங்க comes after a colon. எப்படி while loop நம்ம டெர்மினேட் பண்றோம், எது மூலமா டெர்மினேட் பண்றோம், while loop condition colon. அதே போல for last colon if condition colon. அது மாதிரி ஃபங்க்ஷன் கண்டிப்பா எப்படி இருக்கணும், colon ஓட தான் டெர்மினேட் ஆகும். First which one is used to terminate the function declaration? Colon. Very good, sit up. Right. பாருங்க. Okay. The statement return or return of express maybe return expression exists a function. அப்போ how to find the end of the function is where the return statement in a function is called as the end of the function. எந்த இடத்துல return statement தெரியுதோ அதுக்கு பேர் வந்து end of the function. சோ இது மாதிரி நம்ம ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் சொல்றேன், கவனிமா. வெஜிகா அது முக்கியம் இல்ல, ஜெஃபினா பண்றது முக்கியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன் தான் முக்கியம். புரியுதா? ரைட். அப்போ ஜெனரலா C++ல ஒரு இன்புட் ஒன்லி ஒன் அவுட்புட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஜெனரலா. பட் பைதான் அப்படி கிடையாது. You can get more than one output by through the return statement. அப்படின்னா என்ன செய்யும்னா ஒரே ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு more than one return statement நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? கரெக்ட் தானே? இது C++ல ஒரு தான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தான்ல மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன் ஆகும். அலவுட்னு சொல்றாங்க. ரைட். Python keyword should not be used a function name. இதுக்கு என்ன மீனிங்? Python keyword should not be used as function name. அப்படின்னா என்ன அர்த்தம்? function keywords சில words இல்லையா, while, for, அதே போல அதுக்கப்புறம் in, not in, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் நேமா டைஸ் பண்ணி நீங்க கிளாஸ் பேசலாம். கண்டிப்பா நான் சொல்ற வார்த்தைகளை காமிக்கிறதுக்கு தான் நீங்க சொல்லுங்க. ஐமாரா பிரச்சனை கிடையாது. பேசுறதே நம்ம என்ன கான்செப்ட் சொல்றோம் தான் முக்கியம். ரெடி பிளேயர் கேக்குறாங்க, நீ அப்படி சொல்லு. Right on. So you know what? Now, from the keyword should not be, please. Keyword should not be used as a function name. Yes. Yes. Yeah. Thanks. Thank you,